விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அதாவது காவல்துறை குறித்த கொஞ்சம் முக்கியமான செய்தி இன்றைய பேப்பரில் பார்த்தேன். அது குறித்த சில கருத்துக்களை பரிமாறிக்கிடுவோம். அதாவது ஃபஸ்ட்டு அந்த போலீஸ் துறையில் விசாக கமிட்டி மறுசீரமைப்பு அப்படின்றாங்க. அந்த விசாக கமிட்டி உங்களுக்கு தெரியும். அது அந்த பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் 2013 அதன்படி விசாக கமிட்டி எல்லா இதுலேயும் இயங்கும். ஒரு 10 பேருக்கு மேலே பணியில் பெண்கள் இருந்தாங்கனாலே அங்கே அந்த விசாக கமிட்டி செயல்படும். இப்போ இங்கேயும் காவல்துறையிலையும் இருக்குது. அவங்க அந்த விசாக கமிட்டியினுடைய சேர்மனாக தலைவராக அவங்க திருமதி சீமா அகர்வால் ஐபிஎஸ் அவங்க இருக்காங்க. அந்த மெம்பர்ஸ், அதனுடைய அடுத்த மெம்பர்ஸ் ஒரு 10 மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க. டிஜிபி திரு சங்கர்ஜுவால் ஐபிஎஸ். இது என்னென்னா, இப்போ அந்த சமீபத்தில் அந்த சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து இணை கமிஷனர் திரு மகேஷ்குமார் ஐபிஎஸ் அவர் அந்த ஒரு பாலியல் புகாரில் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர் அந்த புகார் விசாரணை கமிட்டி விசாரித்து அதனுடைய உண்மைத்தன்மை அடிப்படையில் தற்போது அவர் தற்காலிக பணி நீக்கத்தில் இருக்கிறார். இதற்கு பிறகுதான் ஒரு ஜேசி லெவலுக்கு இணை கமிஷனர் லெவலுக்கே இப்படி இருக்கும் பொழுது மற்றைய கீழ்மட்டத்தில் இன்னும் அதிகமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு உணர்தலுக்கு உட்பட்டு இப்போ இந்த கமிட்டியினுடைய மறுசீரமைப்புக்கு உள்ளாக்கியிருக்காங்க. வரவேற்கக்கூடியது. இந்த கமிட்டியினுடைய வேகம் நல்லாவே இருக்கும். குறிப்பாக பெண் போலீஸார் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா எல்லா மட்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் பட்டாலியனில் இருக்கலாம், ஏஆரில் இருக்கலாம், லோக்கலில் இருக்கலாம், எந்த கட்டத்தில் இருந்தாலும் பெண் போலீஸார் குறிப்பாக தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அற்புதமான வெப்பன் இது. ஏன்னா பாதுகாப்பு ஷீல்டு. ஏன்னா இதனை தாண்டி யாரும் உங்கள்கிட்ட அணுகிற முடியாது. முன்னாடிலாம் பார்த்தோம்னா ரொம்ப எளிதாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சொல்ல முடியுமோ சொல்ல முடியாதோ அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் கிடையாது. ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போயும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களில் அந்த 4வது படிக்கிற பிள்ளை, 5வது படிக்கிற பிள்ளை, 10, 11 அப்படின்ற அந்த பொம்பளை பிள்ளைகள் எவ்வளவோ பாலியல் சீண்டலுக்கு ஆளாகி அது குறித்த விழிப்புணர்வு அவங்ககிட்ட போகிறாங்கல்ல. அந்த சமூக ஆர்வலர்கள், சமூக நலத்துறை, மற்ற காவல்துறையினர் இவங்கெல்லாம் போய் அந்த பிள்ளைகளை மட்டும் தனிப்பட்டு சந்திக்கையில் எவ்வளோ விஷயங்கள் வெளியாச்சு பார்த்தீங்களா? அந்த வெளியானதனுடைய அடிப்படையில் எத்தனை அந்த ஆசிரியர்கள் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, குற்றஞ்சாட்டப்பட்டிருக்காங்க. சில பேர் அந்த விசாரணை உண்மைத்தன்மை வெளியே வந்துருச்சு அப்படின்னு வெட்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கல. மர்ம மரணம் அது இதெல்லாம் இப்போ சமீபத்தில் அதிகமாக வருது. எப்படி அப்போ முன்னாடியும் இதெல்லாம் நடந்திருக்குங்க, நடக்காமல் இல்லை. பாவம் அந்த பிள்ளைய அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாமல் அதை சகிச்சு எப்படியோ கடந்து வந்துருச்சுங்க. அது எல்லார் வீட்லேயும் நடந்திருக்கலாம். எல்லாருக்கும் அந்த துன்புறுத்தல் இருந்திருக்கலாம். எல்லாரும் எப்படியோ சகிச்சது கடந்து வந்துட்டாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. ஒரு 4வது படிக்கிற பொண்ணுக்கு, ஒரு 5வது படிக்கக்கூடிய சின்ன குழந்தைக்கு அப்படி நடந்துச்சுன்னா அது சொல்லக்கூடிய அளவிற்கான தைரியத்தை கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா? அப்போ காவல்துறையில் கொண்டு வராங்கனாமா? அதன் அடிப்படையில் தான் இந்த விசாக கமிட்டி ஒரு மறுசீரமைப்புக்கு உள்ளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அதே மாதிரி இந்த செய்தியினை தொடர்ந்து இதனுடைய ரிலேட்டடாகவே போலீஸ் செய்தி என்னென்னா, உயர் அதிகாரிகள் டார்ச்சர், பெண் போலீஸ் ராஜினாமா, சந்தித்த கொடுமைகள் குறித்து எஸ்பிக்கு கடிதம் அப்படின்னு சொல்லி அது ஒரு செய்தி ஒரு பத்திரிகையில். அப்புறம் பழனி ரயில்வே பெண் போலீஸுக்கு இன்ஸ்பெக்டர் பாலியல் தொல்லை அப்படின்ற செய்தி. அது 2 போட்டிருக்கேன் பாருங்கள். இது என்னென்னா, அந்த இப்போ அவங்க பாலியல் ரீதியான குற்றச்சாட்டே சுமத்துறாங்க. ஆனால் அந்த ஒரு 11 நிமிடத்தில் சம்திங் ஒரு ஆடியோ பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு 17 பக்கத்துக்கு உரிய ஒரு கடிதம் ஒன்று பிடிஎஃப்பில் அதுவும் போட்டு விட்டுருந்தாங்க. அது எனக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருந்துச்சு. பட் இருந்தாலும் அதனுடைய உண்மைத்தன்மை குறித்து விசாரிச்சுக்கிடுவான் என்ன ஏதுன்னையில் அது பக்கவான உண்மையாக இருக்குது. அது அந்த அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரு அந்த திண்டுக்கல் சர்க்கிள், ரயில்வே திண்டுக்கல் சர்க்கிள்ல அவருக்கு திண்டுக்கல் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன், கொடை ரோடு ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன், பழனி ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் அவருடைய சர்க்கிளுக்கு உட்பட்டு வருது. இந்த பொண்ணு தமிழ்ச்செல்வி. இவங்க அந்த முதல்நிலை காவலராக அந்த பழனியில் வேலை பார்க்குறாங்க. 2011 பேட்ச் டைரக்ட் ஏஆர் அதில் வேலை பார்க்குறாங்க. அதில் கோர்ட்டு டியூட்டி பார்ப்பாங்க போல். அப்போ அந்த கோர்ட்டு டியூட்டி பார்க்கல இன்ஸ்பெக்டர் ரைட்டர் இருக்கக்கூடியவங்க இங்கே அவங்களும் ஒரு உமன் போலீஸ் தான். அவங்க இங்கே திண்டுக்கல்லில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் நேரடியாக இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுங்கன்னு இருக்காங்க. இவங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட ஓரிரு முறை பேசிய நிலையில் அவரே என்ன சொல்கிறாரு, நீதிமன்ற அலுவல் தாண்டியும்
தனிப்பட்ட முறையில் என்கிட்ட தொலைபேசியில் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்தியிருக்காரு. அது தொடர் டார்ச்சராக இருந்திருக்கு. இது ஒரு வற்புறுத்தல் தான், இது ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் தான், பாலியல் ரீதியான அணுகல் தான், அப்படி தான் எடுத்து பார்க்க முடியும். இது தொடர்பாக கூட இவங்க சொன்னதுன்னு இல்லை, இந்த இன்ஸ்பெக்டர் மீது வரக்கூடிய அந்த அலிகேஷன் தொடர்பாக கடந்த 23/10/2024 மதுரை ரயில்வே சப்டிவிஷனுக்கான டிஎஸ்பி, அவங்களுக்கு உமன் டிஎஸ்பி தான், அவங்க கொடைரோடு காவல் நிலையத்தில் ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு இருந்த நேரம் இந்த இன்ஸ்பெக்டர் தூயமணி வெள்ளைச்சாமிக்கு எதிராக அந்த புகார் ஒரு பெண் போலீஸ் கொடுக்குறாங்க. அவங்களுடைய ஐடென்டிட்டி இப்போ வெளிப்படுத்த வேண்டியதில்லை. ஆனால் இவங்க இந்த தமிழ்ச்செல்வி நேரடியாகவே அவங்க ஐடென்டிட்டி வெளிப்படுத்தி அவங்க ஒரு புகார் மனு கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் அதை சொல்கிறேன். அந்த அன்றைக்கு கொடைரோடில் 23/10/2024 அவர்கள் ஒரு ஐடென்டிட்டி, அவங்க ஒரு பெண் போலீஸு தனக்கு நேர்ந்த இந்த இன்ஸ்பெக்டர் மூலமாக நேர்ந்த அந்த பாலியல் ரீதியான அந்த துன்புறுத்தலை சொல்கிறாங்க. அவங்க சொல்லி முடித்த உடனேயே அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய இதர பெண் காவலர்களும் சேர்ந்து சொல்லிடுறாங்க. அன்றைக்கே அந்த டைரக்டர் டிஎஸ்பி தான், அந்த அம்மாவும் லேடி தான், அவங்க அப்போயே வந்து அனுப்பியிருக்க வேணாமா, உயர் அதிகாரிகளுக்கு அதை ரிப்போர்ட்டை போட்டிருக்க வேணாமா, அதுக்கடுத்து இதை விசாகா கமிட்டியாக ஃபார்ம் பண்ணுங்கன்னு கூட அவங்க அதை பரிந்துரைத்துன்னு இருக்கணும். அப்போனா தான் விசாகா கமிட்டி ஆயிருந்திருக்கு, இந்த பெண்கள் வந்து அங்கே அனுப்பப்பட்டிருப்பாங்க, புகார் என்னுடைய உறுதித்தன்மை இருக்குது. இதில் என்னென்னா, இங்கே அவங்களுக்கு திருமதி ஷீலா அப்படின்னு சொல்லி அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் இருக்கிறாராம், அவர் வந்து முழு சப்போர்ட்டு போல் இந்த தூயமணி வெள்ளைச்சாமிக்கு. அந்த உமன் இன்ஸ்பெக்டர், எஸ்பி இன்ஸ்பெக்டர் அவர்களே வந்து இது மாதிரி பெண் போலீஸாருக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் சீண்டலை அவங்களே நேரடியாக கொந்தளிக்கணும், அவங்களுக்கே அந்த ஆத்திரம் வரணும், எப்படி இங்கே இப்படி செய்ய போச்சு அப்படின்னு சொல்லி அவர்களே அதற்கு வந்து கண்டுக்கிடாமல் இருந்தாங்கன்னா அது இன்னமும் இந்த செய்யக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு கொஞ்சம் குளிர் விட்டது மாதிரி ஆயிரும். நீ எங்கே வேணாலும் போய் சொல்லிக்க, என்கிட்ட தான் வரும், எனக்கு எதிராக எந்த பெட்டிஷன் வேணாலும் போட்டுக்க, அது என்கிட்ட தான் வரும், இப்படின்ற மாதிரியான மனோபாவம் தான் இருக்கும். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த பெண் போலீஸுக்கு எதிராக ஏதேனும் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி பெண் அதிகாரிகள்கிட்ட போய் சொல்கிறோம்னு வைங்க, அவங்க அவளை சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லைங்க. அது என்ன, ஆனால் எனக்கு தெரிஞ்சு பல நேரங்களில் இதுதான் நடக்குது. அந்த பெண் போலீஸு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு சில நேரம் ஒரு ஆண் உயர் அதிகாரிகிட்ட சொல்லுவதை காட்டிலும் பெண் உயர் அதிகாரிகிட்ட எளிதாக இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஃப்ராங்காக சொல்லலாம் அப்படின்ற கணக்கில் தான் அவங்க போய் அணுகிறாங்க. ஆனால் அவங்க அதை சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஒரு ஆண் உயர் அதிகாரிகிட்ட சொல்லியிருந்திருந்தால் கூட அவர் அதற்கான ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்துருப்பார். அதெல்லாம் வந்து இப்போ சீரமைக்கப்பட்டுள்ள இந்த கமிட்டி சரியாக இருக்குது. இப்போன்னு சொல்கிறேன், இந்த உமன் போலீஸ் அந்த போட்டுருக்கு, ஆனால் அந்த ஆடியோ கேட்டுக்குங்க, கொஞ்சோண்டு போட்டு விட்றேன். எஸ்பி இன்ஸ்பெக்டர் மேடத்துக்கு வணக்கம். எனக்கு தனிப்பிரிவுனா என்னன்னு இன்னைக்கு தான் அர்த்தம் தெரிஞ்சிச்சு. நீங்க திண்டுக்கல் இன்ஸ்பெக்டர் திரு தூயமணி வெள்ளைச்சாமி சாருக்கு ஆதரவா தனியா செயல்படுறதுனால நீங்க நிச்சயமா தனிப்பிரிவு ஆய்வாளர் தான். என் மேல எந்த தப்பு இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சும் எனக்கு திருச்சிக்கு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போட்டதுல உங்களோட பங்கு அதிகமா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். மேடம், இவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் நீங்க என்னை பழி வாங்கவே தேவையில்லை மேடம். நானே வேலையை விட்டு போயிடுறேன் மேடம். இதுதானே மேடம் உங்களுக்கு வேணும்? நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக எனக்கு எதிராக எதுவுமே இல்லைன்னாலும் இல்லாத ஆதாரங்கள் எல்லாம் நீங்கள் புதுசாக எதையும் உருவாக்க வேணாம், ஒன்றும் நீங்கள் தேட வேணாம். இது வரைக்கும் நீங்கள் சொன்ன பொய்களை மாற்றி இன்னும் கொஞ்சம் பொய்களை சேர்த்து சொல்ல போகிறீங்க, அவ்வளோதானே? நீங்கள் ஒரு உமன் இன்ஸ்பெக்டர், நான் ஒரு உமன் போலீஸு, பாதிக்கப்பட்டேன்னு தெரிஞ்சும் நான் எந்த தப்புமே பண்ணலன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சும் நீங்கள் தப்பு பண்ண ஆஃபீஸருக்கு ஆதரவாக செயல்பட்டு எனக்கு எந்த ஒரு நியாயத்தையும் எந்த ஒரு நீதியுமே நீங்கள் செய்யலை. ஆனால் இப்போ இதில் பார்த்தீங்களா, அவங்க வந்து ரிசைன் பண்ணுறேன், இல்லைன்னா வந்து உளவியலாக வந்து எனக்கு மிகப்பெரிய தாக்கமாக இருக்குது. ட்ரெயினில் நான் எந்த ட்ரெயினை பார்த்தாலும், ரயில்வே போலீஸு பிளாட்ஃபார்மில் தானே டியூட்டி, அதனால் எந்த ட்ரெயினை பார்த்தாலும் அதில் விழுந்து சாகணும் போல் இருக்குது. ஆனால் 2 குழந்தைங்க இந்த தமிழ்ச்செல்விக்கு, ஆனால் வந்து 2 பெண் குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மூத்த பெண் குழந்தை 11th என்னமோ படிக்குது, சின்ன குழந்தை 4th என்னமோ படிக்குது. அவர்களுடைய கணவர் வந்து கொடைக்கானலில் வேலை பார்க்குறாரு. இந்த சிச்சுவேஷனில் ஒரு எளிய பின்னணி கொண்ட குடும்பம், இவர்களுக்கு இவ்வளவு டார்ச்சரு, இந்த அளவுக்கான இது நெருக்கடி வருதுன்னா இதற்கு ஒரே அடிப்படை காரணம் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க மட்டும் இல்லை, அந்த நீங்கள் இந்த இன்ஸ்பெக்டர் தூயமணி வெள்ளைச்சாமிக்கு கட்டுப்பட்ட காவல் நிலையத்திற்கு உட்பட்ட
அவர் அந்த திண்டுக்கல், அந்த கொடைரோடு, பழனி இதுகளில் இருக்கக்கூடியவர்களை விசாரித்தா முழு விவரம் தெரியும்ன்றாங்க. அந்த பழனியில் அந்த SSI மணிகண்டன் அவர் தான் இவருக்கு ஒட்டுமொத்த கையாளாக இருந்து எல்லா வேலையும் பார்த்து கொடுக்குறாரு. ஏன்னா இந்த அங்கே இருக்கக்கூடிய SI பொன்னுச்சாமி அவர் இன்னும் 2 மாதத்தில் ரிட்டையர்டான். அதனால் அவர் அதை சொல்லியே பயமுறுத்துகிறாங்க போல, ஒழுங்காக இந்த ரிட்டையர்ட் ஆகிற நேரத்தில் நீ பாட்டுக்கு ஏரியா அப்படின்ட்டு. அதனால் இந்த SSIயவே டம்மி பண்ணி முழுமையாக அவரே வந்து அந்த காவல் நிலையத்தையே தன்வயப்படுத்திக்கிட்டு அவர் வச்சது சட்டம் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாரு. அவர் மூலமாகவும் அவுட் டியூட்டி இருந்து வர்றாங்கல்ல, வேறு ஸ்டேஷனில் இருந்து இங்கே டியூட்டிக்கு வருவாங்கல்ல, அவர்களுக்கும் சில தொந்தரவு ஏற்படுது. இங்கே எங்கேம்மா தங்குவீங்க, தங்குறதுக்கு இடம் இல்லைன்னா வாங்க இங்கே ரூம் இருக்குது, என் ரூம் கூட போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி இப்படி தான் சொல்லுவாங்க. நேரடியாலாம் வந்து அந்த சீண்டல் வராது. இப்படித்தான் அந்த மறைமுக ரீதியாகத்தான் அந்த அழைப்பு இருக்கும். அதெல்லாம் அவர்களுக்கு தெரியாதா? உமன் போலீஸ் தானே, அவங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் அவங்களும் சொல்கிறாங்க. அதனால் அதெல்லாம் பாருங்கள். அன்றைக்கே அந்த 23/10/2024 அந்த டிஎஸ்பி விசாரித்த அன்றைக்கே அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒட்டுமொத்த வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இந்த இவர்களுக்கான இந்த டிரான்ஸ்ஃபரே வந்திருக்காது. இவர்களுக்கான டிரான்ஸ்ஃபர் பாருங்கள், அந்த டிரான்ஸ்ஃபர் ஆனால் அட்வர்ஸ் கிரவுண்ட்ஸ்னு போட்டிருக்கு. அட்வர்ஸ் கிரவுண்ட்னா என்னன்னு சொல்லணுமுங்க. ஒரு ஜிடி என்ட்ரி இருக்கணும், இல்லைன்னா இவங்களுக்கு ஒரு சோகாஸ் மெமோ கொடுத்துருக்கணும், வேறு சார்ஜ் மெமோ கொடுத்துருக்கணும், ஏதாச்சும் 3A 3B சார்ஜ் கொடுத்துருந்துருக்கணும், இல்லைன்னா ஒரு OR ஆச்சும் குறைந்தபட்சம் மார்ச் பண்ணியிருக்கணும். என்னதான் இவர்கள் மீது அட்வர்ஸ் கிரவுண்டுன்னு சொல்லணும். ஒன்லி திங் இதுதான் காரணம்ன்றாங்க. அதனால் அது கொஞ்சம் பாருங்கள். ஆனால் அவங்க ஓரலாக விசாரிக்கும் பொழுது அவங்க சொல்கிற அட்வர்ஸ் கிரவுண்ட்ஸ் வந்து அந்த அதிகாரியை எதிர்த்து பேசுனாங்களாம். ஆனால் அதெல்லாம் வந்து காரணம் கிடையாது. அந்த அதிகாரியை எதிர்த்து பேசுனதற்கு கூட அவங்க சொல்கிறாங்க, ஒரு பிளாட்ஃபார்ம்லேயே வந்து டியூட்டியில் இருக்கும் பொழுது ஒரு உமன் போலீஸ் தாக்கப்பட்டு அந்த தாக்கியவனை கூட்டிகிட்டு வந்து வச்ச நிலையில் கூட அவன் மீது எதுவும் வழக்கு போடலையா. அந்த தாக்கப்பட்ட உமன் போலீஸு சட்டையெல்லாம் கிழிஞ்சு கையிலெல்லாம் அடிபட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த நிலையில் கூட போலீஸ் அந்த தாக்கியவன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்றத இதை நான் கேட்க வேணாமா? ரோல் காலில் நான் கேட்டேன், அந்த பொண்ணுக்கு நடந்தது நாளைக்கு எனக்கு நடக்கும்ல சார் அப்படின்ற மாதிரி கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் எதிர்த்து பேசினதாக வச்சிங்கன்னா அப்புறம் என்னதான் நடக்கும்? அதனால் அந்த மென் வெல்ஃபேரு அவர்களுக்கான இதெல்லாம் கிடையாது. தவிர நம்ம அந்த உமன் போலீஸுக்கே சொல்லிக்கிறேன், இதுக்காக வந்துக்கிட்டு மிகுந்த மன உளைச்சலில் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, பிளாட்ஃபார்மில் நின்னாலே எனக்கு ட்ரெயின் வந்தாலே இப்போ எதுலையாச்சும் விழுந்து செத்துருவோமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு. 2 குழந்தை இருக்குமா, உங்களுக்கு குழந்தை நினைங்க, இது என்ன உத்தியோகம்னா பெரிய விஷயமா? உசுறு தான்மா முக்கியம். எதை காட்டிலும் உசுறு தான் முக்கியம். உத்தியோகத்தை காட்டிலும், நம்ம மானத்தை காட்டிலும், பணத்தை காட்டிலும், எதனை காட்டிலும் உசுறு தான் முக்கியம். உசுறு இருந்தால் இது எல்லாமே ரிட்டர்ன் ஆகும், எல்லாமே வரும். மானம் இப்போ போகும், திரும்ப நீங்கள் நல்ல தீவிரமான உழைப்பில் பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னா திரும்ப வந்துடும், எல்லாமே நடக்கும். அதனால் உசுரை மட்டும் என்னைக்கும் அந்த நினைப்புக்கு போகக்கூடாது. அது போக என்னென்னா எனக்கு வேலையை ராஜினாமா பண்ணிக்கிறேன்றாங்க, அதுக்கும் போகக்கூடாது. நீங்கள் டிஜிபி நேராக போய் OR ஏறி பாருங்கள், இல்லை உங்கள் ரயில்வேக்கு யார் உங்களுக்கு எஸ்பியா ஐஜியா அவங்கள போய் பாருங்கள், ADGP கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்கள போய் பாருங்கள். ரயில்வேவே வேணாம், டிஸ்ட்ரிக்ட் வந்துடுங்க, லோக்கலுக்கு போங்க, இல்லைன்னா எத்தனையோ யூனிட் இருக்குது அதில் போங்க. அதனால் உத்தியோகத்தையும் விடணும்னு அவசியம் கிடையாது. இவங்களுக்காக ஒரு இடத்துல பணிபுரியிறான், அந்த பணிபுரியக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டருக்காக ஒட்டுமொத்த உத்தியோகத்தை விட்டுருவாங்களா? அதெல்லாம் வேண்டியதில்லை. இதுக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான், எவ்வளோ சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் வெளியே போய் பார்க்க முடியுமா? அதனால் அந்த நிலையிலையும் இதை யோசிக்கணும். தவிர அந்த இவங்களுக்கு சொல்லிக்கிறேன்ப்பா, ஆனால் அந்த ஆஃபீஸர்ஸ் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லிக்கிறேன், முன்ன மாதிரி கிடையாது. பெண்கள் அமைதியாக நீங்கள் சொல்லுவதை சகித்து போக மாட்டார்கள். பெண் காவலர்கள் எல்லாருமே வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணலைனாலும் ரெக்கார்ட் பண்ணுங்கம்மா. ரெக்கார்ட் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல டிஜிட்டல் டாக்குமெண்ட்டு, அதில் கட்டாயம் மாட்டுவாங்க. நீங்கள் இந்த விசாரில் கொடுக்கலாம். யார் வந்து நீங்கள் சொல்கிறத சகித்து உங்களது பாலியல் துன்புறுத்தலை அட்மிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து எல்லா பாதுகாப்பு முறை தான் இந்த விசாரணை கமிட்டி, இந்த சட்டமே அதனுடைய அமைப்பில் தான். அந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் அதுக்கு தான் வந்தது. அதனால் அந்த அடிப்படையில் தைரியமாக இருங்க. பெண்கள் வந்து தைரியமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இப்போ முன்னாடி மாதிரி கிடையாது. அதனால் சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு வெளியில் கொண்டு வர்றோம். அப்புறம் நீங்கள் போலீஸாக இருக்கக்கூடியவர்கள் பயந்தீங்கன்னா எப்படி? தவிர திரும்பவும் இந்த தமிழ்ச்செல்வி உமன் போலீஸுக்கு சொல்லிக்கிறேன், உங்களது புகார் உயர்மட்ட லெவலுக்கு முதல்வர் அளவுக்கு டேக் பண்ணி நம்ம அனுப்புகிறோம். அனைத்து நிலையிலையும் அது போகும். நம்மளே வந்து அவங்களுடைய வாய்ஸ் மெசேஜ் அதை வந்து வேறு அந்த PDF ஃபார்மாக இல்லைன்னா லிங்காக எதிரே ஒன்று கொடுத்து இதில் போடுறேன் நான், அதுவும் வந்து இருக்குது.
அவர்களுடைய கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. அது முழு நீளம் 11 நிமிடமாக என்னமோ ஓடுது. ரொம்ப யதார்த்தமாக சரளமான உண்மையை தவிர அதில் ஒன்று கூட பொய் கிடையாது. அந்த அளவுக்கு எளிமையாக பதட்டம் இல்லாமல் நிதானமாக பேசுகிறாங்க. தயவுசெய்து அதை எல்லாருமே கேளுங்க. இன்னமும் அதிகப்படியான நபர்களுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அது கேட்கட்டும், தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இது மாதிரியான பாலியல் ரீதியான அந்த துன்புறுத்தல் அறவே நிறுத்தப்படணும்னா அது அவங்க அந்த செய்கிறவங்க அக்யூஸ்ட் தரப்பில் நிறுத்த மாட்டாங்க. அந்த விக்டிமாக இருக்கக்கூடிய நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ அதை நிறுத்துவதற்கான அந்த முயற்சியில் இருக்கீங்களோ கட்டாயம் நிறுத்திடலாம். 1 வருஷத்துக்குள்ளே இவங்க எல்லாத்தையுமே களை எடுத்துடலாம். அதனால் பார்ப்பேன், இது பகிர்ந்துக்கணும் போல் இருந்துச்சு. நம்ம சேனல் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் உங்களுக்கு பார்ப்போம். வணக்கம்.